சேர்ல உட்காந்துட்டு உங்க நார்மல் காலையும், வீக்னஸ் உள்ள காலையும் கோர்த்துட்டு, பொறுமையா மேல தூக்கி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா கீழ இறக்குங்க. கீழ இறக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரியே இது வந்து ஒரு 20 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். சேர்ல உட்காந்துட்டு உங்க நார்மல் கைய உங்க வீக்னஸ் உள்ள காலோட முட்டிய ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா மேல தூக்கி பொறுமையா கீழ இறக்கணும். இத வந்து 20 தடவை பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். குதிங்கால் ரெண்டும் தரையில் படுற மாதிரி சேரில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு பாதத்தை பொறுமையாக மேலே தூக்கி பொறுமையாக கீழே இறக்கணும். இந்த மாதிரி 20 தடவை பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் கால் பாதத்தை நல்லா ஊனிட்டு ஒரு டேபிளை பக்கத்தில் வச்சு உங்கள் கையை அது மேலே வச்சு அந்த சப்போர்ட்டில் பொறுமையாக எந்திரிச்சு நின்றுக்கோங்க. நின்றுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே நில்லுங்க. அப்படியே பொறுமையாக உட்காருங்க. இது வந்து 20 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். ஒரு டேபிள் முன்னாடி நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் கை ரெண்டுத்தையும் டேபிளோட சப்போர்ட்டில் உங்கள் இடுப்பு பகுதியை மட்டும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பொறுமையாக அசைக்கணும். உங்கள் முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து 20 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். ஒரு வால் முன்னாடி நேராக நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்கள் நார்மல் காலை லைட்டாக முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் 2 கையையும் வாலோட சப்போர்ட்டில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் வீக்னஸ் உள்ள காலை முட்டி மடக்காமல் பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்கள் உடம்பு பகுதியை லைட்டாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் வீக்னஸ் உள்ள கால் பின்னாடி லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் அப்படியே 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்களோட கையை கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. இது வந்து 20 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். உங்கள் வீட்டில் கட்டிலோட கார்னரில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் நார்மல் கையோட சப்போர்ட்டை வீக்னஸ் உள்ள காலை ஹோல்ட் பண்ணி மேலே தூக்கி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்கள் முதுகை எவ்வளோ முன்னாடி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கால் பகுதி வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுறப்ப 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க.
ஹோல்ட் பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே ரிலாக்ஸ் பொசிஷன் வந்துக்கோங்க. இது வந்து 20 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும்.